ஒரு கண் பார்வை தெரியாத இளைஞனை புத்தர்கிட்ட கூட்டு போய் இப்போ சொல்கிறாங்க, இவனுக்கு கண் பார்வை தெரியாது, இவனுக்கு வெளிச்சம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் இவன் நம்பவே மாட்டான். வெளிச்சத்தை வந்து தொட்டு பார்க்க முடியுமா, வெளிச்சத்தை சாப்பிட முடியுமா, வெளிச்சத்தை நுகர முடியுமா அப்படிலாம் கேட்குறான். இவனை என்னால் நம்ப வைக்க முடியல, நீங்கள் தான் இவனை நம்ப வைக்கணும், வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் தான் சொல்லி இவனுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட புத்தர் என்ன தெரியுமா சொன்னார், இவனுக்கு வந்து நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை, இவனை நீங்கள் நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பண்ணுங்க, மருத்துவர்கிட்ட கூட்டு போய் இவன் கண்ணை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புத்தர் சொல்கிறாரு அவங்ககிட்ட. சரின்னா அவனை கூட்டு போய் நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டு போய் அவன் கண்ணை சரி பண்ணிடுறாங்க. இப்போ அவனுக்கு கண் பார்வை வந்துருச்சு. இப்போ கண் பார்வை வந்தோன்னா அவன் என்ன பண்ணுறான், நேராக புத்தரை பார்க்க வரான். இப்போ சொல்கிறான், வெளிச்சம் ஒன்று இருக்குது, நான் இப்போ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன். இதை கேட்ட புத்தர் சொல்கிறாரு, அன்னைக்கு அவங்களாம் சொன்னாங்களே வெளிச்சம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நீ நம்ப மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், அப்போ எனக்கு கண் பார்வை தெரியாதே, என்னால் எப்படி உணர முடியும், இப்போ தான் எனக்கு கண் பார்வை வந்துருச்சு, அதனால தான் என்னால் உணர முடியுது. அதே நேரம் நான் மட்டும் அதை வந்து நான் நம்பியிருந்தேன்னா, எனக்கு வெளிச்சம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்பியிருந்தேன்னா எனக்கு இந்த கண் பார்வையே வந்திருக்காதே அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இப்போ புத்தர் சொன்னார் தன்னோட சீடர்கிட்ட, என்ன சொன்னார்னா, ஆயிரம் ஞானிகள் சொன்னாலும் ஒரு விஷயத்த சொல்லி உணர வைக்க முடியாது, அனுபவம் மட்டும்தான் ஒரு விஷயத்த உணர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னார் புத்தர் தன்னோட சீடர்கிட்ட.